இவற்றுக்கு யார் பொறுப்பேற்பது? சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் பொறுப்பு. ஆனால் ஏன் பொறுப்பேற்க தயங்குறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? நம்மிடம் அடக்குமுறை கருவிகள் இருக்கிறது, அதை கொண்டு மிரட்டி விடலாம். தேசத்தின் பாதுகாப்பு அமைப்பல்லவா நம்முடைய ராணுவம். அதை கொண்டு வந்து சொந்த நாட்டு மக்கள் போராடுகிற போது நகர்த்துவது என்பது ரொம்ப போனால் அர்பன் நக்சலைட், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், ரெடிமேடாக வச்சிருக்கிற வாய்ப்பாடு. எங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க இதெல்லாம் காட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்படி பேசலாமா? நீதிமன்றம் தேசத்துக்கு மேலானதல்ல, தேச மக்களுக்கும் மேலானதல்ல, தேசத்திற்கும் மக்களுக்குமானது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கான டீசர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் குறித்து ஒரு முதலமைச்சரா எனக்கும் சங்கடமாக தான் இருந்தது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருமிகு வீரபாண்டியன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்டங்களை அங்கங்க முன்னெடுக்க தொடங்கி இருக்காங்க. இதற்கான முதல் ஆரம்ப புள்ளி டெல்லி ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சுக் அவர்கள் நீட் முறைகேடு, கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படின்ட்டு மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக முன்னெடுத்த அந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க முன்னெடுத்து காவல்துறையினால ஒரு அறவழியில போராட்டம் செய்துட்டு இருந்தவங்க மேல அடக்குமுறை ஏவப்பட்டு அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரமும் நம்ம கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்ல பாலநிலத்துல இந்த ப்ரொடெஸ்ட் தொடர்ந்துட்டு இருக்கு கடந்த 2 நாட்களா. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? என்ன அவசியம் இருக்கு இந்த இவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு மாணவர்கள் மேல ஏவணும் அப்படின்னு சொல்லிட்டு? அரசாங்கம் தனது தவறான கொள்கைகளை மூடி மறைப்பதற்கும் கடந்து செல்வதற்கும் முயற்சிக்கிறார்கள். மாணவர்கள் இந்திய நாட்டின் மாணவர்கள். எதிர்காலம் அவங்க தான், எதிர்கால இந்தியாவே அவர்கள் தான். அவர்கள் போராடுகிற போராட்டங்களின் கோரிக்கைகளில் மிகுந்த நியாயம் இருக்கிறது. நீட் ரத்து பண்ணணும், முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு, இவற்றுக்கு யார் பொறுப்பேற்பது? சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் பொறுப்பேற்கும். தார்மீகமாக இதற்கான பொறுப்பு நாட்டின் பிரதமரை சாரும். நேரடி துறை என்கிற பொழுது கல்வி அமைச்சர் பொறுப்பேற்கணும். அவர் அதற்கு பொறுப்பேற்கணும், விலகணும். இல்லைன்னா பிரதமர் விளக்கணும். மாணவர்களின் போராட்டத்தை உள்ளபடியே மதிப்பதாக இருந்தால் மாணவர் பிரதிநிதிகளை ஆரம்பத்திலே பேசுவதற்கு அழைத்திருக்கணும், ஒரு உரையாடல் நடத்திருக்கணும். கோரிக்கைகள் தானே இந்த கோரிக்கைகள் யாவும் மாணவர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டது. இது பொருந்தாத நீட் தேர்வு, முறைகேடுகள் தொடர்கிறது, இனி இது கூடாது அப்படின்னு அனுபவம் காட்டுகிற வழியிலிருந்து அந்த கோரிக்கையை முன்மொழிகிறார்கள். ஆட்சியாளர்களுக்கு இது தெரியுது, தவறுன்னு தெரியுது. ஆனால் ஏன் பொறுப்பேற்க தயங்குறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் காரணம் என்பது, அவங்க எதையும் நமக்கு பெரும்பான்மை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இதை எளிதில் கடந்து செல்லலாம். நம்மிடம் அடக்குமுறை கருவிகள் இருக்கிறது, அதை கொண்டு மிரட்டி விடலாம். இல்லைன்னா தடியடி தேவையில்லை, கண்ணீர் புகை தேவையில்லை. அறவழியில் தானே போராடுறாங்க. அடித்தா அடிங்கன்னு சொல்கிறாங்க, அடியை வாங்குறாங்க. நீங்கள் விரட்டி அடிக்கிறீங்க. எனவே வன்முறை அல்ல, இது ஒரு தீவிரவாத அமைப்பும் அல்ல, பயங்கரவாத அமைப்பும் அல்ல. சொந்த நாட்டின் மாணவர்கள் போராடுகிறார்கள். தேசத்தின் புதல்வர்கள் அவர்கள். அவர்களை மிரட்டுவதற்கு துணை இராணுவம் என்பதெல்லாம் நம்ம இராணுவத்தின் மீது நமக்கு என்ன பார்வை? அதுவும் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு அமைப்பல்லவா, அது தேசத்தின் பாதுகாப்பு அமைப்பல்லவா நம்முடைய இராணுவம். அதை கொண்டு வந்து சொந்த நாட்டு மக்கள் போராடுகிற போது நகர்த்துவது என்பது சட்டப்படி குற்றம், சட்டப்படி தவறு. டெல்லியில காவல்துறை அடக்குமுறையை ஏவுறாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு இங்க போராட்டம் நடக்குது அப்படின்னா எழும்பூர்லயும் அங்க போராடக்கூடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் அடக்குமுறை ஏவப்படுது. அவங்க வலுக்கட்டாயமா இழுக்கப்படுறாங்க. கேட்டா ப்ரொட்டஸ்டுக்கு நீங்க ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த கையாளுதல் தமிழ்நாடு காவல்துறையினுடைய கையாளுதலை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இந்த இடத்துல வெளியில் பாதுகாப்பு அளிப்பது போலீஸ் தான், காவல்துறை தான். இங்கே ஒரு அமைதி வழியில் போராடுகிறார்கள். அந்த கரப்பான்பூச்சி மாணவரும் இளைஞரும் போராடுறாங்க. இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஏஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ, இந்த மாதிரி இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் பங்கேற்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள். இப்போ பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது.
ஆனால் டெல்லி காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறையுடன் ஒப்பிடக்கூடாது. அடக்குமுறை ஒடுக்குமுறை என்று வருகிற போது காவல்துறை ஒரே மாதிரி தான் இருக்கும் என்பது வேறு. ஆனால் டெல்லி காவல்துறை நடந்து கொள்கிற விதம் கண்டனத்துக்குரியது. அது அங்கே மிரட்டுவது, கண்ணீர் புகை, தண்ணீர் பீச்சுவது, அடித்து விரட்டுவது, அது இயற்கை இயலாது, அது கண்டனத்துக்குரியது. இங்கே பல்வேறு இடங்களில் அனுமதி அளிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு தமிழக காவல்துறை அனுமதி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் செல்வது போல் எங்காவது ஒரு நெருக்கடிகள் இங்கே இழுத்துச் செல்வது, சட்டத்துக்கு விரோதமாக அணுகுமுறைகள் ஏதாவது இருக்குமேனா அது ஏற்கத்தக்கதல்ல. எவ்வளவு நாட்களா ஜனநாயகம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் இன்றைக்கு இந்த வழக்குல வீடியோ ஆதாரங்கள், பெண்கள் மேல எப்படி அடக்குமுறைகளை ஏவுறாங்க, அவங்களை தகாத இடங்கள்ல அடிக்கிறாங்க, நிறைய வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க காவல்துறை, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரமா வீடியோக்களை காட்டும் போது எங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க இதெல்லாம் காட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்படி பேசலாமா? இல்லை, நீதியும் நீதிமன்றங்களும் மக்களுக்கானது, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சட்ட முறைமைகளும் மக்களுக்கானது. மக்கள் தான் யாவற்றுக்கும் மேலானவர்கள். மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானவர்கள். மற்ற அனைவருமே மக்களுக்காக நாட்டுக்கான பணியாளர்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியே என்றாலும் அவரை விட நாடு பெரியது, சட்ட முறைமை பெரியது. சட்டத்தின்படி தான் நீதியே. எனவே இந்த நாட்டின் பணியாளர், முப்படை தளபதி ஆகட்டும், பிரதமர், ஜனாதிபதி ஆகட்டும், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகட்டும், யாராகட்டும் தேசத்தின் பணியாள் தான். தேசம்தான் ஆக சிறந்தது. எனவே தேசத்திற்கு கீழிறங்கி தான் எல்லோருமே செயல்பட்டாக வேண்டும். தேசம்தான் மேலானது, உயர்ந்தது. இந்த சிந்தனை எல்லா இடங்களுக்கும் தேவைப்படுகிறது. நமது நீதித்துறைக்கும் தேவைப்படுகிறது. நீதிமன்றம் தேசத்துக்கு மேலானதல்ல, தேச மக்களுக்கும் மேலானதல்ல, தேசத்திற்கும் மக்களுக்குமானது. பல நீதிபதிகள் நல்ல தீர்ப்பு வழங்குகிறார்கள், நல்ல அணுகுமுறை, நம்பிக்கை அளிக்கிற பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. நிறைவாக மக்கள் நீதிக்கு எங்கே போக முடியும்? நமது நீதிமன்றம் தானே. எனவே அங்கிருந்து இந்த காக்ரோச், இந்த வார்த்தைகள் அங்கிருந்து வந்தது தானே, அவ்வாறு வரக்கூடாது அல்லவா? நீதிமன்றம் உயர்ந்தது அல்லவா? இந்த தேசம் அடுத்த கட்டத்துக்கு சொல்லணும். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடையது, பன்முகம் நம்முடையது, சார்பின்மை நம்முடையது. இதற்கு நிகரான நாடு உலகில் இல்லை. மேலும் மேலும் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்கு நீதிமன்றத்திற்கும் பங்கு இருக்கிறது. எனவே ஒரு வார்த்தை தான் அது எவ்வளவு பெரிய அமைப்பாகி எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கிறது பாருங்க. எனவே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள், வார்த்தைகளும் உடல் மொழியும் மிக மிக அவசியம் என்பதற்காக இதை காட்டுகிறது. நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டாரு, கைது செய்யப்பட்டாரு. உடனே எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட பலரும். ஆனா இத்தனை நாட்களா அங்க ஒரு அநியாயம் நடக்குது மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு. சோனம் வாங்சுக் அவர்கள் அவ்வளவு நாட்களா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு அப்படிங்கும் போது அதை பற்றி யாரும் பெரிய அளவுல குரல் கொடுக்கல. லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர்களே கூட ஒரு கவன ஈர்ப்புக்காகத்தான் பிரதமர் இல்லத்தை போயிட்டு முற்றுகையிட்டாரே தவிர ஒரு நாள் கூட ஜந்தர் மந்தர்ல போய் அவங்களுக்கான தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கல. அப்ப என்ன அரசியல் பண்றாங்க இங்க அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. எதிர்கட்சி தலைவர் முதல் நாள் சென்றாரா, இரண்டாம் நாள் சென்றாரா என்பது கூட இங்க பொருள் அல்ல, பேசு பொருள் அல்ல. மாணவர்களின் போராட்டம் நியாயமானதா இல்லையா? அந்த போராட்டத்தை தீர்த்து வைக்க வேண்டியது, அந்த கோரிக்கையை தீர்த்து வைக்க வேண்டியது அரசின் கடமையா இல்லையா? போராடுகிற சொந்த நாட்டு மாணவர்கள் மீது இதுபோல் ஒரு அடக்குமுறை சரியா தவறா? அதான் பிரச்சனை. இதற்கு அப்புறம் தான் நீங்க எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் செல்வது, தலையிடுவது என்பதெல்லாம் நீங்க இதை திசை திருப்பி விடக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் பேசணும்ல, மாணவர்களுக்காக குரல் கொடுத்தாரா? கட்டாயம் பேசணும். ஆரம்பத்துல இந்த நீட் விவகாரத்துல மாணவர்கள் டைரக்டா அதை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னு சொல்லி வெளிக்கொண்டு வந்ததே எதிர்கட்சி தலைவர் தான். அவரே இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை நேர்ல போய் சந்திக்கல அப்படின்னும் போது அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆகுதுல்ல சார்? மத்திய அரசாங்கத்தில இருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை போய் ஜே.பி. நட்டா அவர்கள் சந்திக்கிறார், அமைச்சர் அவர்கள். அப்ப ஆளும் கட்சியை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்துல ஆளும் கட்சி அமைச்சரே போய் சந்திக்கும் போது எதிர்கட்சி தலைவர் ஏன் போகல? அப்போசிஷன் லீடருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, பங்கு இருக்கு, அதை கடந்து செல்ல முடியாது. போராடுகிற மாணவர்களை அழைத்து பேச வேண்டியது கல்வி அமைச்சர், உள்துறை அமைச்சர்.
நாட்டின் பிரதமர். எதிர்க்கட்சி தலைவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக தான் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்திலே அவங்க விட்டுருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் கடந்து செல்வது பேசுபொருளாகி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதற்கான பொறுப்பும் கடமை எதிர்க்கட்சிக்கும் இருக்கிறது. எனவே இந்த கேள்விகளில் நியாயம் இருக்கிறது. இத்தனை நாட்கள் மாணவர் போராடுகிற போது காலங்கடந்து ஏன் வருகிறீர்கள் என்பது அந்த கேள்விக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தான் பதில் சொல்லணும். இப்ப இந்த மாணவர்களுடைய போராட்டம் பல்வேறு முழக்கங்களை முன் வச்சிருக்கு. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், நீட்டை முழுமையா பேன் பண்ணணும், இதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும்னு நம்புறீங்களா? மத்திய அரசு செவிசாய்க்குமா? இது ஜனநாயக நாடு. போராட்டத்திற்கு வலிமை இருக்கிறது, போராட்டத்தின் கோரிக்கைகளுக்கு மிகுந்த வலிமை இருக்கிறது. எனவே அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்கணும். நாடே ஒன்று திரண்டு போராடுகிற போது, அறிஞர் பெருமக்கள் பலரும் இதை ஆதரிக்கிற போது ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும், இணங்க வேண்டும், கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. காங்கிரஸ் இதை திசை திருப்ப பார்க்குறாங்க, மாணவர்களை அவங்க ஏவி விட்டு அவங்கள தூண்டி விட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறாங்க அப்படின்ற துணியில தான் அந்த ட்வீட் இருக்கு. உண்மையாவே அப்படிதான் இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்களா, இல்லை இது நியாயமான போராட்டம் அப்படிங்கிறது வெளியே தெரியுதா? இது வழக்கமாக ஆளும் வர்க்கம் சொல்கிறது, ஆளுங்கட்சி சொல்கிறது. ரொம்ப போனால் அர்பன் நக்சலைட்னுவாங்க, பயங்கரவாதிகள்வாங்க, தீவிரவாதிகள்வாங்க. இது ரெடிமேடாக வச்சுருக்கிற வாய்ப்பாடு. போராடுவது மக்கள், நம்முடைய சொந்த நாட்டு மக்கள், மாணவர்கள், நம்முடைய புதல்வர்கள், தேசத்தின் எதிர்காலமே இந்த கோரிக்கைக்காக போராடுகிறது. எனவே அதன் நியாயங்களை உணர மறுக்கிறார் நாட்டின் பிரதமர். கண் முன்னால் தெரிகிற நியாயங்களை கடந்து செல்கிறது ஒன்றிய அரசு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நம்முடைய நட்பு நாடு வெனிசுலா அதிபரை கைப்பற்றுறாங்க, கடத்துறாங்க. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த நாட்டுடைய பிரதமர். கண்டிக்கிறோன்னு சொல்ல முடியல பாருங்க. சிறிய நாடு வெனிசுலா, ரொம்ப ரொம்ப சிறிய நாடு, ஆனால் வளம் மிகுந்த நாடு, நம்ம நட்பு நாடு. அதையும் அவர் கண்டிக்கல, பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறார். ஈரான் நம்முடைய நட்பு நாடு, பாலஸ்தீனம் நம்முடைய நட்பு நாடு, நீண்ட காலமாக நாம் ஆதரிக்கிறோம். நெருக்கடியான பல தருணங்களில் நமக்கு உதவுகிற நாடுகள். பாலஸ்தீனத்தின் விடுதலையை அடக்கி ஒடுக்குகிற போது ஒடுக்குகிற இஸ்ரேலை கண்டிக்கல, இஸ்ரேலுக்கு நட்பு பாராட்டுறார் நாட்டின் பிரதமர். ஈரான் மீது குண்டு பொழியாது, யுத்தம் கூடாது, அமெரிக்கா நடந்து கொள்வது தவறு என்று சொல்ல முடியவில்லை நாட்டின் பிரதமரால். கண்முன்னால் நடக்கிற நியாயங்களை, நீதியை மிக எளிதில் கடந்து செல்கிற பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. ஜந்தர் மந்தர்ல இதுக்கு முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், இல்லை மணிப்பூர்ல நடந்த கலவரமா இருக்கட்டும், இங்க தொடர்ச்சியா நடக்கக்கூடிய வன்முறைகள், சிறுபான்மையினருக்கு எதிராக ஏவப்படக்கூடிய வன்முறைகள், பெண்களுக்கான பாதுகாப்பு, நேற்றைக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு கூட நம்ம சொல்லலாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா இருக்கும்போது சிஜேபின்னு ஒரு இயக்கம் உருவாகுது. அவங்க இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க. அது இந்தியா முழுக்கவும் பரவ தொடங்கி இருக்கு. இது அடுத்த ஒரு புரட்சிக்கான முன்னுதாரணமா, இல்லை ஒரு துவக்க புள்ளியா எடுத்துக்கலாமா? நம்ம அடுத்த தலைமுறை மாணவர்களும் இளைஞர்களும் கல்வியில் சிறந்தவர்கள், நுட்ப அறிவில் சிறந்தவர்கள். அவர்கள் நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாறாக ஒரு புது சமூகத்தை கோருகிறார்கள். அதுதான் டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் எல்லாம் அரசியல் சாசனத்தில் சோசியலிசம் வச்சிருக்கிறார். நாடு இப்படியே பயணிக்க முடியாது. நிலவுவது முதலாளித்துவ சமூகம். இந்தியாவுடைய விடுதலை இதற்காக பெறப்பட்டதில்லை, இந்த சமூகத்துக்காக பெறப்பட்டதில்லை. காந்தி துவங்கி பகவத்சிங் வரை அகிம்சை போரிலும் ஆயுத போரிலும் ஈடுபட்டு உயிர் தியாகங்கள் செய்தது என்பது கத்தார் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், தேசிய காங்கிரஸ் அளப்பரிய தியாகம் செய்தது இந்த சமூகத்திற்கு அல்ல, இந்த முதலாளித்துவ சமூகத்திற்கு அல்ல, ஒரு புதுவகை சமூகத்திற்கு. அதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார். கற்பாம்பூச்சி இளைஞர்கள் உட்பட ஜனநாயக இளைஞர்கள், இடதுசாரி இளைஞர்கள் பலரும் உணர்ந்து நிலவும் இந்த சமூக அமைப்பிலிருந்து ஒரு புது சமூகத்தை அவர்கள் கோருகிறார்கள். அந்த புது சமூகம் எத்தையதாக இருக்க வேண்டும் என்கிற திசை அரசியல் முகப்புறையிலே இருக்குது, சட்ட முகப்புறப்பில் இருக்குது. சோசியலிசம், சார்பின்மை, பன்முகத்தின் அடித்தளம் சார்பின்மை, இந்தியாவின் திசை வழியாக சோசியலிசம். இதெல்லாம் இந்த உட்கூறுகள் இருக்கிறது இந்த மாணவர்கள். எனவே தான் அவங்க பகவத்சிங் முழக்கத்தை எடுக்கிறார்கள். காந்தி முழக்கம், அம்பேத்கர் முழக்கம் எல்லாம் அது வருவதற்கு காரணம் இதுதான். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே சார். ஆனா இங்க டெமோக்ரஸி இருக்கு, ஜனநாயக நாடுதான் இருக்கா? நம்முடைய இருக்கு. எழுத்து சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, மனசாட்சி சுதந்திரம் இருக்கிறது, பல கட்சி இயங்க முறை கொண்ட சுதந்திரம் இருக்கிறது, சட்டத்தின்படி ஆட்சி என்கிற சுதந்திரம் இருக்கிறது. ஒருவர் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர் விமர்சிக்கலாம்ங்கிற விமர்சன உரிமை நமக்கு இருக்கிறது. ஆக சிறந்த ஜனநாயக நாடு. ஆனால் அதை சிதைக்கிறது ஒன்றிய அரசு.
இந்தியா போல ஒரு பன்முகமோ சார்பன்மை நாட உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. ஆனா சார்பன்மையை விரும்புகிறாரா நாட்டின் பிரதமர்? விரும்புகிறதா ஒன்றிய அரசு? தேசத்தை ஒரு சார்புக்கு அழைத்து செல்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. இந்தியாவுடைய பன்முகமே சிதையும். நீட் எதிர்ப்பு, நீட்டை முற்றுமுழுதுமா தடை செய்யணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு விதிவிலக்கு. ஆமா, தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் இதை ஏற்கிறாங்க. இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேகா கட்சி உட்பட. ஆனா இந்த விவகாரத்துல அவங்க ஏன் இன்னும் வாய் திறக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சிக்கல் இருக்கு? தொடர்ச்சியா தங்கை அனிதாவுடைய மரணம் குறித்து நிறைய பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருந்தும் ஏன் தயக்கம்? கண்டிக்கணும், கண்டிக்க முன்வர வேண்டும். இது குறித்து கருத்துக்களை ஆழமாக முதல்வர் சொல்ல வேண்டும் என்று நாடு எதிர்பார்க்கிறது. அவங்களுடைய ஐடி விங்ல இருந்து மட்டும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல எந்த இடத்துலயுமே டெல்லி அரசாங்கம் அப்படின்னும், பாஜக அரசாங்கம் அப்படின்னும், இல்ல மத்திய அரசாங்கம் அப்படின்னும் குறிப்பிடாம நீட் பத்தி மட்டும் பேசிட்டு மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருது அந்த ட்வீட்டு. இப்படித்தான் மத்திய அரசை கையாளணுமா? திமுக இருந்திருந்தாங்கன்னா இதை எப்படி கையாண்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல எழ தொடங்கி இருக்குல்ல. நம்மை பொறுத்த வரைக்கும் நாட்டின் முதல்வர், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான முதல்வர், பற்றி இருக்கிற இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொல்ல வேண்டும். மாணவர் பக்கம், அவர்களின் உரிமையின் பக்கம் அவர் உறுதியாக நிற்க வேண்டும். அதை வெளிப்படுத்த வேண்டும். அதான் எங்கள் நிலை. ஆனா அவருடைய அஃபிஷியல் பேஜ்ல ஜனநாயகன் திரைப்படத்துக்கான டீசர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் குறித்து ஒரு முதலமைச்சரா சோனம் வாங்சுக் அவர்களுடைய ரோலை நண்பன் திரைப்படத்துல எடுத்து நடிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் அதை பத்தி ஒரு வரி கூட போடலை அப்படிங்கிறது இங்க சங்கடமா தானே இருக்கும் எல்லாருக்கும். எனக்கும் சங்கடமா தான் இருக்குது. உங்களுக்கு என்ன சங்கடமோ அந்த சங்கடம் நமக்கு தான். ஆனால் நான் நம்ம மிகுந்த நம்பிக்கையுடன் தமிழக முதல்வரை, புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கிறார், இது குறித்தெல்லாம் அவர் கருத்து சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வர் அவர், ஒரு தலை சிறந்த மாநிலத்தின் முதல்வர், கலாச்சாரமும் சமூக நீதியும் நிறைந்திருக்கிற ஒரு நல்ல பூமி தமிழ் பூமி. அந்த பூமியினுடைய முதல்வர் அவர். எனவே இங்கிருந்து தான் துணிச்சலான கருத்துக்கள் பிறக்க வேண்டும். எனவே அவர் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கருத்து சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல பாலநிலம்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு இடம் கொடுக்கணும் இந்த போராட்டத்துக்காக அப்படின்ற ஒரு நோக்கம் எங்கிருந்து வந்துச்சு சார்? அவங்க அணுகினார்கள். எங்கள் மாணவர் இளைஞர் மன்ற பிரிவு மிக நியாயமான போராட்டம். ஒரு பொது இடத்தில் நடக்கிற போது போக்குவரத்து மற்ற சூழல்லாம் கூட கிடலாம். இது பிரைவேட், அது கட்சியினுடைய இடம், கட்சியினுடைய நிலம். யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அவர்கள் ஜனநாயகபூர்வமாக அகிம்சை முறையில் போராடுகிறாங்க. வார்த்தைகள் உட்பட மிகுந்த கண்ணியமும் அரசியலாகவும் இருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்கல்ல. எனவே கரப்பான்பூச்சி அமைப்பு தனி அமைப்பு. அவர்கள் போராடுகிற போது அவர்களுக்கு சாலிடாரிட்டி, ஒருமைப்பாட்டை தெரிவித்து ஏஎஸ்எஃப், ஏஓஎஃப் எல்லோரும் போராடுகிறார்கள். இந்த இடம் அவர்களுக்கு எதுவாக இருக்கிறது. நாங்களும் போராடுகிறவர்கள் மாணவர்கள். போராட்டங்களில் நியாயம் இருக்கிறது. இது ஒரு ஒரு ஜாதி மத அமைப்புனா நம்ம இடம் தரப்பு அவசியம் இல்லை. அது பதற்றங்களை உருவாக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை தாக்குவதற்கான இடம்னா பதட்டத்தை உருவாக்கும். இது அவ்வாறு அல்ல. மாணவர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அதுக்குரிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. எனவே நாங்கள் அனுமதி அளிக்கிறோம், உடன் இருக்கிறோம். காவல்துறையும் வெளியிலிருந்து பாதுகாப்பாக தான், இரவும் பகலமாக பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இங்கேயும் உள்ளேயும் வாலண்டியர்ஸ், ஆண் பெண் அமைப்புகளில் எல்லாருமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடிநீர், கழிவறை வசதிகள் எல்லாம் இங்கே ஏதுவாக இருக்கிறது. இந்த போராட்டம், அடக்குமுறை, இது எல்லாமே நேபாளில் நடந்த புரட்சி, பங்களாதேஷ் நடந்த புரட்சி, இலங்கையில் நடந்த புரட்சி, இது எல்லாத்து மாதிரியும் இந்தியாவில் ஒரு புரட்சி நடக்கும், அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசப்படுதில்லை சார். சில கான்ஸ்பிரசிஸாக இருக்கலாம், இல்லை சிலர் அவங்களுடைய கருத்தை கூட தெரிவிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இது அப்படியான ஒரு புரட்சிக்கு, ஒரு வைலன்ஸ்க்கு கொண்டு போய் வித்துடும்னு நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, அதெல்லாம் ஒரு எழுச்சி. புரட்சி என்பது நிலவர சமூகத்திலிருந்து ஒரு புதிய சமூகம், ஒரு வளர்ச்சி நோக்கிய சமூகம். அதை தான் நாங்கள் சோசியலிசம் என்கிறோம், சமதர்மம் சமத்துவம் என்கிறோம். நிலவர சமூக அமைப்பு முதலாளிகளின் சமூக அமைப்பு, முதலாளித்துவ சமூக அமைப்பு. நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வத்தை பல கோடி பேர் சேர்ந்து கூட்டு உழைப்பால் செல்வத்தை உருவாக்குகிறார்கள். அந்த செல்வத்தை தனியார் பறித்து தன்மடியில் வைத்துக் கொள்கிறார். அதான் அதானி, அம்பானி. கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வம் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும். அதான் சோசலிசம்.
சமதர்மம்னு நம்ம சொல்றோம். இதற்கு இரண்டுக்குமான போர் தான் நடைபெறுகிறது. எனவே நிலவர முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்தை நோக்கி போகிற போது அது சமூக புரட்சி. நீங்கள் சொன்னதெல்லாம் மேற்கொண்ட எழுச்சி, மதிக்கத்தக்க போராட்டங்கள், அது எழுச்சி. ஒரு சமூகம் மாறுவது, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு சமூகமாக மாறுவது, வளர்ச்சி நோக்கி மாறுவது புரட்சி. அந்த காலத்துக்கான வித்து இதெல்லாம், அடித்தளம் இதெல்லாம். நாளை நாடு அத்தகைய மாற்றத்தை நோக்கி நடைபோட்டே ஆக வேண்டும். அது நியதி, சமூக விதி. நேற்றைக்கு இதே பால் நிலத்துல வந்து நம்ம இந்த ப்ரொடெஸ்ட் கவர் பண்ணும்போது ஒரு தோழர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இது இப்படியே போச்சுன்னா, இந்த நிலை இப்படியே நீடிச்சுதுன்னா அடுத்து சிஜேபி தான் பிஜேபிக்கு பதில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வரைக்கும் போகும்னு நம்புறீங்களா? அது ஒவ்வொரு கருத்து ஒருத்தரை அவ்வளவு உயர்த்துக்கற்ற மாதிரி ஏற்ற இறக்கமான கருத்துக்களை சொல்வார்கள். அதன் மீதெல்லாம் நம் கருத்து ஒரு சவாரி செய்வது நல்ல முறை அல்ல. சிஜேபி ஒரு அமைப்பாக தோன்றிருக்கிறார்கள், நியாயங்களுக்கு குரல் எழுப்புகிறார்கள், வாழ்த்துக்கள். பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் நான் இன்னொரு அமைப்போடு தோன்றலாம், வேறொரு அமைப்புகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதன் கொள்கையை பொறுத்து தான் அதன் எதிர்காலம். எனவே கொள்கை வழி இயக்கங்கள் தோன்றட்டும். இப்போ இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு எந்த அளவுக்கு ஆதரவு? இந்தியா முழுக்க நாங்கள் அந்த மாணவர்களின் போராட்டத்தை ஆதரிக்கிறோம். இடதுசாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். 2 மாணவர் அமைப்புகளிலும் இருக்கிற 3 சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல், இந்த 3 இடதுசாரி கட்சிகளின் மாணவர்கள் இளைஞர்களும் டெல்லி போராட்டங்களில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். முழக்கங்களே தெரியுது இல்லையா? இடதுசாரிகள் ஜனநாயக சக்தியில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அம்பேத்கர், காந்தி, பகவத்சிங், அது சாதாரணமான முழக்கம் அல்ல. அதெல்லாம் எனவே இதெல்லாம் ஒரு அம்பேத்கர், பெரியார், காந்தி, பகவத்சிங் என்கிற இந்த முழக்கமெல்லாம் நாட்டை இடது பக்கம் திருப்பும் முழக்கம். அந்த சிந்தனை அதுக்குள் இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஓகே சார், அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போராட்டத்துக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும்னு நம்புவோம். சரி. தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஓகே நன்றி. ஓகே.